நம்ம பெருமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்ஏஜா. ரொம்ப நாளாக வீடியோ பண்ண முடியல. அதுக்கு காரணமும் சொல்லி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும்போது, ஏன்னா நம்ம குடும்பத்தையே ஆட்சி செய்கிற ஆள்ற குடும்பத்தை நடத்துவது யார், குடும்பத்தை செயல்படுத்துவது யார் அப்படின்னு சொல்லி அப்பப்போ டைலாக் பேசுகிற நம்ம அம்மாக்களை நம்ம சமாளிக்க கற்றுக்கணும். அவங்கள எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பல பேருக்கு ட்ரீட்மெண்ட், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மருந்தாக அமையும்னு நான் நம்புகிறேன். பெற்ற தாய் தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே தாய் தான் அப்பா மேலே ஏதாவது கோபம் வந்துச்சுன்னா அவங்கள அடிக்க முடியாத கடுப்பில் நம்மளை தூக்கி போட்டு மிதிக்க வாய்ப்பு இருக்குது. சொந்தக்காரங்க பிரச்சனை பண்ணாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாகுபலி மாதிரி எல்லா பிரச்சனையும் நம்மக்கிட்டேருந்து வர விடாமல் சமாளிக்கிற அதே அம்மா தான் ஒரு நாள் அந்த பிரச்சனையில் நம்மளை தள்ளி விட்டுருவா. அதுக்கு பேர் தான் கல்யாணம். இதற்கு மேலும் நீ எங்கள் பேச்சை கேட்கவில்லை என்றால் நானும் உன் தந்தை உயிரை மாய்த்துக் கொள்வோம். நீ இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவுதான் சமாளித்தாலும் அம்மாவுக்கு வயசாகுதுரா, அம்மாவுக்கு மூட்டு வலிக்குதுரா, அம்மாவுக்கு முதுகு பிடிக்குதுரான்னு எதையாவது சொல்லி கருப்பு படத்தில் வர இந்திரன் சார் ஆக்டிங் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த பர்ஃபார்மன்ஸை பண்ணி உங்களை ஒத்துக்க வச்சிருவா. நீயும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. கல்யாணம் பண்ணி வச்சது நாம தானே, சரி கொஞ்சம் ஓரங்கட்டி நிற்போம்னு இல்லாமல் நடுவில் இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ புருஷன் முன்னாடிக்கு நடுவில் நிற்பா. என் புள்ள பாவம் வேலை பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றேன், வீட்டில் வீட்டு வேலை பார்க்கணுமா? அப்போதான் ஒரு நாள் எப்படி உங்க அப்பா மேல இருக்கிற கோபத்தை ஒன்னைய தூக்கி போட்டு மிதிச்சு உங்க அம்மா சரி செஞ்சாங்களோ, அதே மாதிரி அவங்க அப்பா மேல, அதாவது உன் மனைவி அவங்க அப்பா மேல இருக்கிற கோபத்தை ஒன்னைய தூக்கி போட்டு மிதிச்சு சரி பண்ணிக்குவாங்க. எப்படியும் உனக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்ணி போயிருக்கும், வீங்கி போயிருக்கும், ஏன் காயம் கூட ஏற்பட்டிருக்கும். இதை பார்த்த உங்க அம்மா வெடிச்சு எழுந்து எப்படி என் புள்ளைய அடிச்சேன்னு சொல்லி நடுவில் நிற்பா. அப்பதான் ரியல் ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் ஒரு நாள் தான், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த ஃபைட்டுக்கு நீ தான் ரெஃபரியா இருப்ப. இங்கிட்டு சமாளிக்கிறதா அங்கிட்டு சமாளிக்கிறதா தெரியாம நடுவில் நின்று அப்படியே லாரி டயருக்குள்ள மாட்டின எலும்புச்சம்பளம் மாதிரி கசக்கி புளிஞ்சி அப்படியே ஜூஸ் ஆகிட்டு இருப்ப. அந்த நேரத்தில் மட்டும் இந்த தப்பை பண்ணிடாத. என்ன தெரியுமா, அம்மா மேல அதிக பாசம் இருக்கிற நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் அம்மா ஜாக்கிரதா, அப்புறம் என்ன, கட்டாகுஸ்தியில் வர ஹீரோயின் மாதிரி ஃபைட்டு ஓம் பக்கம் திரும்பிடும். பெற்ற தாயை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ஒரு வழி இருக்கு. அதுதான் சீரியல். சீரியலா அப்படின்னு போயிடாத. எஸ், சீரியல். அம்மா சீரியல் பார்க்கும்போது தான் நவரசங்களையும் வெளிப்படுத்துவாங்க. கோபம், அழுகை, சோகம், சிரிப்பு, பயம், வெக்கம், இது மாதிரி அனைத்தையும். ஸோ அந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்தி நீ உன் அம்மா கிட்ட உனக்கு தேவையானதை கேட்டீங்கன்னா அப்போ கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சீரியலில் வர ஹீரோயின் நினைச்சு அதை ஜெயிச்சானா, இல்லை அவ மாமியாரை அரைஞ்சானா, கூடவே நாத்தனாரையும் சேர்த்து அரைஞ்சான்னா இன்னும் உங்க அம்மா ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீ 100 இல்லை 500 ரூபாய் கேட்டாலும் உனக்கு அது கிடைக்கும். அதே சமயம் வெள்ளி படிக்கட்டில் எண்ணெயை ஊற்றி விட்டு அதில் ஹீரோயின் காலை வச்சு அப்படியே படிக்கட்டில் உருண்டு வந்துகிட்டு இருந்தாலும், ஹீரோயின் புருஷன் ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை சைட் அடிச்சாலோ, மாமியாரு 2ஆம் தாரமா பொண்ணு பார்த்தாலோ, இல்ல நாத்தனாரு ஒரு வாரம் ஹீரோயின் வீட்டிலேயே டேரா போட்டு தங்கி இருந்தாலோ, சீரியலா இருந்தாலும் கூட அம்மாவுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி நேரங்கள்ல அம்மா ரொம்ப உக்கிரமா இருப்பா. அந்த நேரத்துல எதையும் போய் கேட்றாத. குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார், அவன் குறுக்க போயிடாதீங்க சார். அதனால எப்போ எதை கேட்கணுங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு கேளு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்கு. இந்த 365 நாள்ல 360 நாளும் ஹீரோயின் அழுதுகிட்டும் துன்பப்பட்டுக்கிட்டும் துக்கப்பட்டுக்கிட்டும் தான் இருப்பா. மீதி இருக்கிற அந்த 5 நாள் ஹீரோயின் நினைச்சதை சாதிப்பா. அந்த 365 நாள்ல அந்த 5 நாள் எதுங்கிறத நீ சீரியல் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் அந்த 5 நாளை நீ தவற விட்டீங்கன்னா ஓ நாள் உன் கையில இல்ல, ஓன் சந்தோஷம் உன் கையில இல்ல, அவ்வளவுதான். சில சீரியல்ல அது 365 நாள்ல வராம 700
780 நாள்ல கூட வரலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனாலும் அந்த 780 நாள்ல அந்த 5 நாள் எதுங்கிறதையும் நீ கண்டுபிடிச்சு 100 ரூபாய்க்கு விலை 500 ரூபாய் கேட்கலாம். ஆனா அது கொஞ்சம் பெரிய டாஸ்க் தான். தாய்க்கு அடுத்து தான் தாரம், அது தாய்க்கு. தாரத்துக்கு அடுத்தது தான் தாய், அது தாரத்துக்கு. ஆமாண்டா, இப்ப நான் எது பேசினாலும் உனக்கு அத்தனை மாதிரி தான் தெரியும். இத்தனை வருஷமா ஆக்கி போடுறேன், ஒரு நாளாவது நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பியா? தாய் உன் பொண்டாட்டியை பற்றி பெருமையாக பேசினா உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷப்பட்டுறாத. ஏன்னா அது உனக்கு வச்சிருக்கிற சோதனையாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன பிள்ளையில உங்கள் அம்மா உன்னையை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருப்பாங்க. என் பிள்ளை மாதிரி வருமா, என் பிள்ளை தப்பே பண்ணாது, என் பிள்ளை இது அது இருக்கு அப்படின்னு உன்னைய பற்றி பெருமையாக 4 பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே வாய் தான் உங்கள் அப்பாட்ட இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி அடி வாங்கியும் வச்சுருப்பாங்க. ஸோ என்னைக்கும் அதை மறந்துடாத. இறுதியாக நீ கட்டின தாரம், அதாவது உன்னுடைய சம்சாரம், ஒரு காலத்தில் அம்மாவாக ஆகிறாங்க. அந்த அம்மாவை வேணா நீ சமாளிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெத்த அம்மாக்களை அப்பாக்களால் தவிர வேற யாராலையும் சமாளிக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் இப்படி கத்தியோ, இப்படி மிரட்டியோ, இப்படி ஒண்ணுமே பண்ணாமலோ சமாளிச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் நீயும் சமாளிச்சாகணும். ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம்டா. சரிங்க, இந்த வீடியோவில் பெற்ற தாயை எப்படி சமாளிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதே வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி அவங்களையும் கடுப்பு எடுத்துக்க. அடுத்த வீடியோவில் நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சியை எப்படி சமாளிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்ஏ ஜார்ஜ். நன்றி, வணக்கம், பாய். பஞ்சாயத்துல இடுப்பு கிள்னீங்களே, அவளுடைய பேர் கும்மி 50 பேரும் சொல்லிவிட்டேன். ஆமா.